இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்த மாநிலங்கள் சுயாட்சி பெற்றவையாக இருக்க வேண்டும். ஒன்றிய மாநில அரசு உறவுகள் குறித்து ஆய்வு செய்த குரியன் ஜோசப் தலைமையிலான குழு பரிந்துரை. மாநில சுயாட்சியை உறுதி செய்ய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். எத்தனை காலம்தான் ஒன்றியம் கொடுக்கும் இடத்திலும் மாநிலங்கள் வாங்கும் இடத்திலும் இருப்பது என கேள்வி. சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்க வரும் 26ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் தலைமை தேர்தல் ஆணையர். மார்ச் முதல் அல்லது 2வது வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட நாளை முதல் விருப்ப மனு விநியோகம். மார்ச் 2ஆம் தேதி வரை விருப்ப மனுவை பெற்று பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என திமுக அறிவிப்பு. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்தது மார்க்சிஸ்ட் கட்சி. மாநில செயலாளர் பே. சண்முகம் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைப்பு. சரியான நேரத்தில் தேமுதிக கூட்டணி அமைக்கும் என பிரேமலதா விஜயகாந்த் மீண்டும் திட்டவட்டம். கூட்டணி அறிவிப்பு வெளியானதும் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவார்கள் எனவும் நம்பிக்கை. RSS கூட்டத்தை தமிழ்நாட்டில் நுழையவிடக் கூடாது என வைகோ வலியுறுத்தல். திடீரென கட்சி தொடங்கி வீர வசனம் பேசுவதாக விஜய் குறித்தும் விமர்சனம். வயதில் மூத்தவரான தன்னுடன் தான் விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் என சீமான் கருத்து. அரசியல் கூட்டங்களில் விஜய் பேசும் வசனங்கள் அனைத்தும் தன்னுடையது என்றும் தடாலடி. நாடு முழுவதும் புனித ரமலான் நோன்பு இன்று தொடங்கியது. அதிகாலை சிறப்பு தொழுகையுடன் நோன்பை தொடங்கிய இஸ்லாமியர்கள். மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் குறும்பை நோயால் தென்னை சாகுபடி பாதிப்பு. செயற்கை உரம் பலன் தராததால் இயற்கை உரங்களை பயன்படுத்த விவசாயிகள் ஆர்வம். கும்பகோணம் அருகே முடிகொண்டான் குடமுருட்டி ஆறுகளில் தண்ணீர் திறந்துவிட கோரிக்கை. கதிர்விடும் சூழலில் பயிர்கள் தண்ணீரின்றி கருகும் நிலை உள்ளதாக விவசாயிகள் கவலை. பெரம்பலூரில் மக்காச்சோளத்துக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. சோளக்கதிர்களை மாலையாக அணிவித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் அமைந்துள்ள மாதேஸ்வரன் மலைக்கோயிலில் சிவராத்திரி திருவிழா தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து வழிபாடு. ஒருமுறை மட்டுமல்ல, மீண்டும் மீண்டும் வெற்றிகளை குவிக்க விளையாட்டு வீரர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. திமுகவும் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று திராவிட மாடல் 2.0 அமைக்கும் என்று உறுதி. சென்னை மெரினா கடற்கரையில் ரோப்வே கார் வழித்தடம் அமைக்கப்படும் என மேயர் பிரியா அறிவிப்பு. 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் அமைக்கப்படும் எனவும் மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் தகவல். இந்தியா கூட்டணிக்கு தேசிய அளவில் மு.க.ஸ்டாலின் தலைமை தாங்க உத்தவ் தாக்கரே அழைப்பு. ஒருமித்த கருத்துடன் ஒரு தலைவரின் கீழ் இயங்குவது அவசியம் என்றும் கருத்து. டெல்லி AI உச்சி மாநாட்டு கண்காட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்ட நொய்டா கல்கோத்தியா பல்கலைக்கழகம். சீன தொழில்நுட்பத்தில் உருவான ரோபோட்டிக் நாயை காட்சிப்படுத்தியதற்காக பகிரங்க மன்னிப்பு கோரியது. நெதர்லாந்து அணிக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி வெற்றி. 17 ரன்கள் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வீழ்த்தி 4வது வெற்றியை பதிவு செய்த இந்திய அணி.
67 ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக ரஞ்சி கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய ஜம்மு காஷ்மீர் அணி. அரையிறுதிப் போட்டியில் பெங்கால் அணியை வீழ்த்தி அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.